அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் சில அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார். அவர் சொன்ன அறிவுரையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே இப்பதான் விழிப்புணர்வு வந்தது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் சில நபர்கள் அநாகரிகமா பேசுறாங்க. பண்ணி மேய்ஞ்ச மாதிரி மேய்ச்சி போட்டு போயிருக்கான் திரையரங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களை கேவலப்படுத்துறாங்க. திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுக்குறான் பரதேசி பைய, இவனுக்கு எங்க அறிவு இருக்க போகுது அப்படின்னு அந்த பரதேசி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்படிலாம் பேசலாமா? ஒரு 4ஆம் தர பேச்சாளர் போல பேசியிருக்காரு. அங்க மாநாட்டுக்கு போய் 3000 சேரை உடைச்சு போடுறான், இவனுக்கு எங்க அறிவு இருக்க போகுது, இவனை கட்டுப்படுத்த வக்கிலே ஒரு நாட்டை திருத்த போறான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை சாடுறாரு. இதெல்லாம் என்ன நாகரிகமா அப்படின்னு சொல்லி நாகரிக பாடம் எடுத்திருக்காரு தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள். ஆனா அவருடைய காணொலியோட தம்ப்நெயில பார்க்கும்போது நாகரிகமா இருக்கிற மாதிரி தெரியல. கார்ட்டூன் பொம்மைகள் எல்லாம் இடம்பெறுது. அண்ணன் சீமான் அவர்களின் புகைப்படத்தை வச்சு கார்ட்டூன் வடிவத்துல சித்தரிச்சு போட்டிருக்காரு. கடுமையான எதிர்ப்புகள் ட்விட்டர்ல கிளம்பினதுக்கு அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேங்கிற பேர்ல அடுத்த காணொலி போடுறாரு. அடுத்த காணொலியிலையும் அதே மாதிரி தம்ப்நெயில் வைக்கலாம்ல, வைக்கல. அடுத்த காணொலியில அதை மாத்திக்கிட்டாரு. அண்ணன் சீமான் அவர்களின் புகைப்படத்தை அப்படியே போட்டிருக்காரு. ஏன் அடுத்த காணொலியிலும் கார்ட்டூன் பொம்மை மாதிரி வச்சு போடலாமே? எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் மாத்திருக்காரு. அது அவருடைய கருத்து, அவருடைய வலையொலி, அவர் எப்படி வேணாலும் போடலாம். இவர் தமிழ் பொக்கிஷம் என்கிற ஒரு வலையொலியை நடத்தி வராரு. அதே போல அரசியல் சதுரங்கம் என்கிற வலையொலியையும் நடத்தி வராரு. இந்த அரசியல் சதுரங்கம் வலையொலியில தமிழ்நாட்டு அரசியல் குறித்தும், தமிழ் பொக்கிஷம் என்கிற வலையொலியில உலக அரசியல் குறித்தும் பேசி வருகிறார். இவர் ஒரு நடுநிலையான யூடியூபர் அப்படின்னு நீங்க வேணா நினைச்சுக்கலாம். இவர் ஒரு பாஜகவினுடைய மறைமுக ஆதரவு யூடியூபர் என்று வேணா சொல்லலாம். தொடர்ந்து அவருடைய காணொலிகளை பார்த்து வந்தீங்கன்னா சீமான் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு வரும்போதெல்லாம் இவர் யாரு பக்கம் நின்றுருக்காரு, யாரை நக்கல் அடிக்கும் விதத்துல பேசியிருக்காரு. ஆனா நக்கல் அடிக்காதது மாதிரியே நக்கல் அடிச்சுக்கிட்டே பேசுவாரு. சில நேரங்கள்ல நான் ஒரே ஒரு முறை தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்களை விமர்சிச்சிருக்கேன், நம்ம காணொலியிலேயே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நெய்தல் படையை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் சாத்தியமா? சீமான் பேசுறது கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுக்குதான் நம்ம ஒரு வாட்டி பதில் கொடுத்திருந்தோம். இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை சுட்டு கொன்றிருக்கு சிங்கள இராணுவம். இந்திய இராணுவம் எங்களை காப்பாற்றவில்லை. அதற்கு மாற்று வழியாக நாங்களே ஒரு படையை உருவாக்கி ஊதா நிறத்தில் சீருடை கொடுத்து அவர்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்து கடலுக்குள் மீனவர்களோடு அனுப்பி வைப்போம். அவன் தொட்டானா நீ தூக்கிடு, நான் பாத்துக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நான் தான், என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும், பஞ்சாயத்தை நான் பாத்துக்கிறேன். தொட்டானா தூக்கு. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? குட்டியுண்டு நாடு எல்லாரும் எழுந்திருச்சு எச்சு சுப்புனா மூழ்கி போயிடுவான். அவனை பார்த்து நான் பயந்துட்டு கிடக்கணுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்க நாட்டையோ சைனா மாதிரியான நாட்களையோ நம்ம எதிர்க்கல. நம்ம எதிர்க்கிறது நம்மளை கொல்ற இலங்கை அரசர், சிங்கள இராணுவத்தை நம்ம எதிர்க்கிறோம். சிங்கள இராணுவம் மைனாரிட்டி. அவன் நம்ம உலகம் முழுக்க பரவி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தேசிய இனம். தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஈழத்துல 1.5 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக தமிழர்களை சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பான், சிறை பிடிச்சுக்கிட்டே இருப்பான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பதிவு எடுத்து பாருங்க. தொடர்ச்சியா அவரு பதிவுகள் போட்டுக்கிட்டே வராரு. இத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு இருந்து அழுத்தம் போனாதானங்க அவன் கைது பண்ணாம இருப்பான். இந்திய ராணுவம் போய் இடையில நின்று ஏதாவது காப்பாத்தானதாங்க அவன் கைது பண்ணாம இருப்பான். தொடர்ச்சியா கைது பண்ணிட்டே இருக்கான். இந்த விஷயத்தை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் கொள்கையிலேயே நெய்தல் படை என்கிற விஷயம் இருக்கு. நாங்க நெய்தல் படை கட்டுவோம்னு சொன்னா அதை ஒரு கிண்டல் அடிக்கிறது தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள். நீங்க சொல்லுங்க மாற்று வழி என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க மாற்று வழி என்ன இருக்கு? பதில் இருக்கா உங்கள்கிட்ட? இலங்கை இராணுவத்தால் தமிழ் மீனவர்கள் இல்ல இந்திய மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் போதோ அல்லது சுட்டு கொல்லப்படும் போதோ ஏன் இந்திய கடற்படை உள்ள காப்பாத்தல? அவன் ஏன் தமிழனை இந்தியனா பார்க்க மாட்டேங்கிறான்? இந்த கேள்விக்கு தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்தல் படை சாத்தியமா சாத்தியம் இல்லையா, நெய்தல் படைக்கு எதிரான நிலைப்பாட்டை நம்ம எடுக்கலாமா கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் சாத்தியமா? சில கருத்துக்கள்லாம் தவறா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது பாஜகவுக்கு சொம்பு அடிக்கிறதுக்கு சமம். அவ்வளவுதான். அடுத்து நாகரிக பாடம் எடுத்தாங்க. தாவேகாவினுடைய யூடியூபர் போல இப்ப செயல்பட்டு இருக்காரு. பாஜக கண்டென்ட் இல்ல, அண்ணாமலை வெளியூர் போயிருக்காரு, அவர் உள்ள வந்தாதான் மறுபடியும் கண்டென்ட் கிடைக்கும். அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல சில கருத்துக்களை அவர் பேசலாம். அண்ணாமலை திமுக இப்படி அட்டாக் பண்ணிருக்காரு, அங்க ஊழல் பட்டியலை வெளியிட்டிருக்காரு, இதெல்லாம் நிறைய சொல்ல முடியும்.
இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாகரிக படம் எடுக்கிறாரு. விஜய் ரசிகர்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? திராவிடம்னா என்னன்னு கேட்டா, நீ முதல்ல விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லுங்கிறான். அவன்கிட்ட போய் என்னத்தை கொள்கை ரீதியா பேசுவ? திரையரங்குக்குள்ள பட்டாசு வெடிச்சவன பரதேசி பையன் சொல்லாம என்ன சொல்லுவீங்க? திரையரங்குக்குள்ள பசங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்களா? பெண்கள் யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? வயசானவங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? திடீர்னு தீ பத்துது, அங்க எத்தனை உயிர் போயிருக்கும்? திரையரங்குல எமர்ஜென்சி எக்ஸிட் கூட எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு வெளியேறது எங்க இருக்கு? பாத்ரூம் போனவங்க கூட 10 பேத்துல கேட்டுதான் போவாங்க பெரியவங்களாம். திரையரங்கு அப்படிதான் இருக்கும், ஸ்டெப்பா இருக்கும். திடீர்னு அவசரமா ஓடணும் கூட கீழே தான் விழுவணும். அப்படி இருக்கக்கூடிய திரையரங்குல பட்டாசு கொளுத்துறவன் பரதேசி பையன் சொல்லாம அவன் என்ன சொல்றது? மாநாட்டுக்கு போறாங்க, மாநாட்டுக்கு மது அருந்திட்டு வரக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. மது அருந்திட்டு போகாம போனப்பயே 3000 சேரை உடைச்சு போட்டிருக்கான். அப்ப மது அருந்தாம தான் போயிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி மது அருந்த கூட்டத்துல சேர் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னா இதெல்லாம் எந்த பைத்தியக்காரன் நம்ப மாட்டான். சேரை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, கையை தனியா கால் தனியா செதறி போய் கிடக்கு சேரு. அப்புறம் இந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம என்ன அரசியல் ரீதியா கருத்துக்களை பேசி ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லி வீழ்த்தக்கூடிய நிலைமையில இவங்க இல்ல. இவங்களுக்கு கருத்தே கிடையாது, கொள்கையும் கிடையாது, கூமுட்டையா இருக்காங்க. இவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி நம்ம அரசியல் பண்றது? நீங்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. எனக்கு ஒரு கருத்துனா முழுமையா முடிக்கணும். விஜய் ரசிகர்கள் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உங்களால தாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. விஜய் ரசிகர்கள் என்ன கொள்கை கோட்பாடுக்காக நாம் தமிழரை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். விஜய் அரசியலுடைய கொள்கையை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. எங்க கொள்கை சரிதான்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணா அதுல ஒரு கருத்து இருக்கு, நம்ம அதை ஏத்துக்கலாம். அந்த விமர்சனத்தை நம்ம ஏத்துக்கலாம். அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஒரு கருத்தும் இல்ல, ஆபாசத்தையும் அவதூறையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த திமுக காரன் என்ன அரசியல் பண்ணுவானோ, இந்த விஜயலட்சுமி எடுப்பானுங்கல்ல, அதே அரசியலை விஜய் ரசிகர் கையில் எடுக்கிறான். அப்ப அவனுங்களை என்ன பண்றது? திமுக காரனுக்கும் விஜய் ரசிகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவதூறு, ஆபாசம், மண்டையில ஒரு கருத்து இல்ல, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. அப்ப இவங்கள்ட்ட என்னத்தை போய் அரசியல் பேசிக்கிட்டு இருப்ப? மெஜாரிட்டியா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க அட்டாக் பண்ண நீங்க தாங்குவீங்களா? என்ன மெஜாரிட்டியா இருக்காங்க? மெஜாரிட்டியா இருக்கிறதுனாலயே ஒரு கட்சி புனிதமான கட்சி ஆயிடாது. இப்ப ஆளுங்கட்சியான திமுக தான் ஆட்சியில இருக்கு. மக்கள் எல்லாரும் விருப்பப்பட்டு ஓட்டு போட்டு கலைஞர் கருணாநிதியினுடைய மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் அமர வச்சிருக்காங்களா? வேற வழி இல்லை, வேற வழி இல்லாம ஓட்டு போட்டிருக்காங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. 2 கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் மக்களுக்கு தெரியாது. சின்ன 15 போன சொன்னோம். ஆனா சாவுற வரைக்கும் உதயசூரியன் தான். இந்த சாவுற வரைக்கும் ரெட்டல தானே ஓட்டு போடக்கூடிய மக்கள். இந்த மக்களை கொள்கையை சொல்லி எந்தவித பலமும் இல்லாமல், முக்கியமா பணபலம் இல்லாமல் மக்கள்கிட்ட கொள்கைகளை மட்டுமே சொல்லி இளைஞர்களை திரட்டி நிறுத்திருக்கிறாரு அண்ணன் சீமான். இந்த ஓட்டு பிரிஞ்சு போயிடும். நாம் தமிழர் கட்சி கலைச்சி ஆடுறாங்க. நீ மறுபடியும் 1ல இருந்து வர போறாரா? மறுபடியும் 1க்கு போயிடுங்கிறாருங்க, 1% போயிடுங்கிறாரு நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள், அரசியல் கணிப்பாளர். அவருடைய கருத்தை அவரு சொல்லிட்டாரு. அதே போலதான் நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு படத்தை, விஜய் நடித்த ஒரு படத்தை குப்பை படம் என்று சொல்லிவிட்டார். இதே சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படத்தை நல்ல படம் என்று புகழ்ந்து பேசி இருக்கிறார். அந்த படம் ஒரு குடும்பமாக சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படம் என்று சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, அப்ப இப்படி பேசிட்டு இப்ப இப்படி மாத்தி பேசுறாரு. இதாங்க அரசியல், இவ்வளவுதான் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் எவ்வளவு சீரியஸான கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, முதல் 1 நிமிடமும் கடைசி 1 நிமிடமும் காணொலியில விளம்பரம் தான் ஓடும், அதை ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதாங்க யூடியூபர்லாம், நடுநிலையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூடியூபர்கள்லாம் இவ்வளவுதான். எனக்கு அவங்களுடைய சப்ஸ்கிரைபரும் வேணும், இவங்களுடைய பார்வையாளர்களும் வேணும், எல்லாரும் எனக்கு வேணும். ஆனா நான் யாருங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் எந்த நிலைப்பாட்டுல இருக்கேன், எந்த கொள்கையில இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது. தப்பு நடந்தா நான் பேசுவேன், தப்பு நடந்தா நீங்க பேசுவீங்க. இந்த தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கும் அதை இந்திய ராணுவம், இந்திய கடற்படை காப்பாற்றாமல் வேடிக்கை பற்றதை பற்றியும் ஒரு முறை தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்கள் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தம்பிகளில் ஒருவரான தம்பி சூர்யாவின் நன்றி, வணக்கம்.